ஹலோ ஃபார்மர்ஸ், நீங்கள் வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா மல்லிகை செடிக்கு மருந்து ஸ்ப்ரே பண்ணுற பற்றி தான் போகிறோம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மருந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஃபெக்ஸ். இதில் வந்து என்ன டெய்லின்னு இருக்குன்னா ப்ரொஃபனோவோஸ் 50% ஈஸி ஃபார்மேட்டில் இருக்குது. இதை வந்து நம்ம 16 லிட்டர் டேங்குக்கு 20 ml எடுத்திருக்கோம். அதாவது 1 லிட்டர் தண்ணிக்கு 1.25 ml அப்படிங்கிற விகிதத்தில் நம்ம 20 ml எடுத்திருக்கோம். இது வந்து நம்ம எதுக்கு மல்லிகை செடிக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா மல்லிகை செடியில் ஏற்படக்கூடிய மொட்டுப்புழுவுக்கு பயன்படுத்துகிறோம். அதேமாதிரி கூண்டு புழு வந்து ஆரம்ப நிலையில் இருந்துச்சுன்னா அதுக்கும் இது வந்து பயன்படும். இந்த 2 புழுக்களையும் அழிக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னொரு சில சார்வஞ்சம் பூச்சி வெள்ளை ஈக்கள் கம்மியான அளவில் பரவி இருந்தாலும் இந்த மருந்து வந்து கட்டுப்படுத்தும். இது கூடவே நம்ம வந்து இன்னொரு மருந்து சேர்த்து பயன்படுத்த போகிறோம். அது வந்து எந்த ஒரு பூச்சியோ நோயோ கட்டுப்படுத்தக்கூடிய மருந்து கிடையாது. மல்லிகை செடியை வளர வைக்கிறதுக்கான மருந்து. அந்த மருந்தோட செயல்பாடை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு சில வீடியோக்கள் போட்டிருக்கோம். இப்போ ரீசெண்டாக கூட ஜூலை 16 அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து ஹியூமிசால்ங்கிற ஒரு மருந்தை நம்ம மல்லிகை செடிக்கு சாயில் ட்ரென்ச்சிங் பண்ணுறதை பற்றி போட்டிருந்தோம். இப்போ வந்து நம்ம ஃபாலியர் ஸ்ப்ரேவாக கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம இந்த ஹியூமிசால் மருந்தை நம்ம எவ்வளோ டோஸேஜ் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml அப்படிங்கிற அளவில் 32 ml வரை நம்ம வந்து எடுத்துருக்கோம். அதாவது 16 லிட்டர் டேங்கு 32 ml வரை எடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம இந்த ப்ரொஃபனோவோஸ் கூட சேர்த்து பயன்படுத்தலாம். அதனால் மல்லிகை செடிக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. இது வந்து போத் வெஜிடேட்டிவ் ஸ்டேஜில் இருக்கும்போதும் தாவர நிலை பக்குவத்தில் இருக்கும்போதும் பயன்படுத்தலாம். ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ்களுடைய பூத்துட்ருக்க சமயத்துலையும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். இந்த 2 நிலையிலுமே பயன்படுத்தலாம். ஆனால் இந்த பூத்துட்ருக்கக்கூடிய சமயத்தில் பயன்படுத்தும் போது ஒரே ஒரு சின்ன மைனர் டிஸ்அட்வான்டேஜ் தான், பெருசாக கிடையாது. என்னதுன்னா இப்போது பூக்கள் பூத்துட்ருக்கும்போது இன்றைக்கி நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா நாளைக்கு பறிக்கக்கூடிய மொட்டுகள் வந்து ரொம்ப மைன்யூட்டாக இதழ்களில் அங்கங்கே இந்த மருந்து ட்ராப் வந்து படியக்கூடிய இதழ்கள் எல்லாமே லேசாக கருப்பு நிறமாக தோன்றும். அது வந்து இன்றைக்கி மருந்து தெளிக்கிறோன்னா நாளைக்கு மட்டும் அப்படி இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் போகக்கூடிய மொட்டுகளில் வந்து அந்த தடயம் தெரியாது. எதனால் இந்த மாதிரி நடக்குதுன்னா அந்த மருந்தோட திக்னஸ் வந்து ரொம்ப அதிகமாகவும் கலர் ரொம்ப டார்க்காக இருக்கிறதுனால இந்த மாதிரி நடக்குது. அதேமாதிரி நம்ம வந்து இப்போ மல்லிகை செடிக்கு மருந்து ஸ்ப்ரே பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம எப்போ ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா மார்னிங் டைம் ஸ்ப்ரே பண்ணுறோம். அதாவது சரியாக ஒரு 6:30 அப்படிங்கிற டைமுக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம். சாதாரணமாக எந்த ஒரு மருந்து எந்த ஒரு பயிருக்கு ஸ்ப்ரே பண்ணோனாலுமே நம்ம வந்து முடிஞ்ச அளவு ஏர்லி மார்னிங், அதாவது அதிகாலை நிலையிலையும், அப்படி இல்லை அப்படின்னா லேட் ஈவினிங் மாலை நேரத்துலையும் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணணும். எதனால் அப்படின்னா எந்த ஒரு மருந்தும் வேலை செய்யாது அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. நம்ம ஸ்ப்ரே பண்ணுற மருந்து ஒரு 20 to 50%னாலும் பகல் நேரத்தில் ஸ்ப்ரே பண்ணும்போது நீர் ஆவியாயிரும். அப்படி ஆகிறது மூலயமா அந்த ரிசல்ட் வந்து கொஞ்சம் குறையும். ஒரு சில இடத்துல படாமல் இருந்துச்சுன்னா அது பரவாமல் போகிறது கூட சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு எந்த ஒரு மருந்து ஸ்ப்ரே பண்ணாலுமே மார்னிங்கோ இல்லைனா ஈவினிங்கோ தான் ஸ்ப்ரே பண்ணணும். நம்ம வந்து ஏர்லி மார்னிங் ஸ்ப்ரே பண்ணுறோம். இப்போ இப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த குளிர்ந்த பக்குவத்தில் இருந்து ஹீட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சூரிய ஒளி படப்பட கரெக்டாக இது வந்து நல்லா ஒரு 2 மணி நேரம் நல்லா காஞ்சி பயிர் வந்து அப்சர்வ் பண்ணியும் சூரிய ஒளி அதிகமாகிறதுக்கும் சரியாக இருக்கும். இதுவே பகல் நேரத்தில் அடித்தோன்னா நம்ம ஸ்ப்ரே பண்ண ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே எல்லா இலைகளுமே வாடிடும். அதில் வந்து மோர் தென் 30% வந்து எவாப்ரேட் ஆகிருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் லைக் பண்ணுங்கள். அதனால நீங்கள் லைக் பண்ணுற மூலமா இந்த மாதிரி விவசாயம் சம்பந்தமான வீடியோக்கள் பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து சஜஷனில் போய் காட்டும். அப்படி காட்டிச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம போகிற எல்லா வீடியோ தொடர்ந்து பார்க்கணும்னு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.